ஹாய் காய்ஸ், வாங்க வெயிட் லாஸ் அதோட ஹெல்த்தியாகவும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களோடு நம்ம வந்து வெயிட் லாஸ் தோசையை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன தேவைன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் வெள்ளை மூக்கடலை, சிவப்பு மூக்கடலை, வேர்க்கடலை, துவரம்பருப்பு, ராகி, உளுத்தம்பருப்பு, இதில் வந்து க்ரீன் தால் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட வந்து இதுவும் சேர்த்துக்கணும். இதில் பாருங்கள் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு மிளகாய். இது வந்து நமக்கு ஜீரணம் வந்து நமக்கு நல்லா வந்து பசி எடுக்கும். இதை வந்து இப்படி சேர்த்துனீங்களன்னா பசி எடுக்கும். அதுக்காக வந்து இதை வந்து சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்ணும். பாருங்கள், இதோட வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிலே மிக்ஸ் ஆகிரும். இந்த திட்டத்துக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த திட்டத்துக்கு அரைச்சின்னு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம். பாருங்கள், தோசை ஊற்றினா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது பாருங்கள், அப்படியே மொரன்னு கிரிப்சியாக தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெயிட் லாஸ் ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு உடம்புல தேவையான அந்த தேவையான சத்துக்கள் வந்து இதில் கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம சிறுதானியம் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம். இது சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஒரு தோசை வந்து எவ்வளோ மொரன்னு வந்திருக்குன்னு. அதே மாதிரி இன்னொரு தோசை இங்கே ஊற்றி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்காங்க. ஏன்னா காலையில் வந்து இட்லி, தோசை, பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்றத விட இது சாப்பிடுங்க. டெய்லியும் வந்து இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு தோசை. தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் சிம்பிளாகவும் இருக்கும், செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.